சின்ன பொண்ணு. ஆமா, இந்த கிழவிக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது. இப்பதானே காப்பியை போட்டு கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள சின்ன பொண்ணு கூவிக்கிட்டே அடுப்படிக்கிட்டு வந்துருச்சு. என்னங்க அத்தை, இப்பதானே காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்தேன், வேற எதுவும் வேணுமா? என்னடி நான் அடுப்படிக்கிட்ட வந்தா உனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு போல? ரொம்ப குளிர் விட்டு போயிருச்சோ? இது ஒன்றும் உன் வீட்டு அடுப்படி இல்ல, சரியா? ஆமா, நீ செத்த உடனே இந்த அடுப்படியில தான் போட்டு புதைக்கணும், தாய் கிழவி. என்னது? ஒன்னும் இல்ல அத்தை, சொல்லுங்க. டெய்லியும் உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அழுத்து போயிருச்சு. அரிசியை ஊற போட்டு மாவாட்டு. சரிங்க அத்தை. அத்தை. என்னடி அரிசியை ஊற வைக்க சொன்னா துணி துவைக்க போறியா? அத்தை, அதுலதான் அத்தை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அதுல ஒரு சந்தேகம்? அரிசியே ஊற வைக்க சொன்னீங்க, ஆனா எந்த பவுடர்ல போட்டு ஊற வைக்கணும்? ரின்லையா இல்ல சர்ஃபெக்சல்லையா? அத்தை, எங்க அம்மாவை பார்த்து 10 நாள் ஆச்சு அத்தை. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரேன் அத்தை. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒயாம உட்காந்துட்டினா இங்கே யார் சோறு பொங்குறது, வீட்டை பெருக்கிறது? என்னால அந்த வேலையே பண்ண முடியாது. இப்பலாம் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக வேணாம். அத்தை ப்ளீஸ் அத்தை. என்ன ஏத்தி பேசுற? அதான் போக வேணாம்னு சொல்லிட்டேன்ல, போய் இருக்கிற வேலையை பாரு. பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுனா மாமியார் வீட்டில தான் இருக்கணும். உடனே அம்மா வீட்டுக்கு போறேன், ஆட்டு வீட்டுக்கு போறேன் எல்லாம் கிளம்ப கூடாது. சரிங்க அத்தை. போய் யார் வராங்கன்னு பாரு, போ. யார் வெளியே? யாரும் இல்ல அத்தை, உங்க பொண்ணு தான். ஏன் பொண்ணா? என்ன உள்ள வரலையா? எங்க அவ? ராதிகா? ராதிகா இல்ல அத்தை, போயிருச்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கா? ஏன்? நீங்க தானே அத்தை சொன்னீங்க, கல்யாணம்னா பொண்ணுங்கெல்லாம் மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போறேன் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன் எல்லாம் வரக்கூடாதுன்னு. அதான் நான் நீங்க சொன்னதையே சொல்லி மறுபடியும் அனுப்பிட்டேன்.